यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः कृतित्वमन्ये शैजादितूर्णं स्तम्भेवदारसमयङ्गलभ्यं लक्ष्मीधूषां प्रबध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्गरुग्मं व्यामोहदसहस्राणि तस्मद्गुरोर्भगवतोऽस्य सिन्धोः रामानुजस्य श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केके श्रीवेदान्ताचार्य सन्निधत्तां सदा मुने प्रपद्ये निरवद्यानां विशद्यागुणं प्रदाशनं पादितानां सर्वोमुनीश्वरं श्रीरङ्गे राज्यं श्रीरङ्गवारि सेवे सर्वैकपात्रं श्रीरङ्गवीरवराशोद्यं वेदान्तदेवी महाप्रमते सम्प्राप्त अध्यात्मशास्त्रं रङ्गमूकाध्यात्म्यं कालिन्या आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदुर्गत्वविसंहिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणाय परमदमनव्याख्यातनीडे श्रीमद्रङ्गसदादिसंजीवनालब्धामात्रके श्रीमद्वीरनुभूतादिपादादिस्ताक्षु श्रीमद्वेदवदंशदेशेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गपुरीरसाधु श्रीमद्रङ्गसदादियोगिनष्टाक्षावरं श्रीमद्रङ्गसदादिगौराटप्तामन्तस्य ईर्ष्याडम्बविवसितं शिवमहेध्वान्तं वन्दे मुक्तैपूर्णम् उदवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशयतीन्द्रङ्गाख्यनस्य त्रय्यन्तसारमहवद्यगुणं पुराख्यम् नारायणाद्यैर्विघ्ना श्रीरङ्गनाथैर्विशेखरम् राष्ट्रयामः श्रीवत्सचिन्नविश्वेभ्यः नमोक्तिमदीमहे निरुक्तयस्त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् இன்றைய தினம் தை உத்தராடம். தை உத்தராடத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது பல மகான்கள் அவதரித்தால் கூட ஸ்ரீ சன்னதியில 42ஆம் பட்சம் ஐஸ்வரம் இருந்த அவதரித்த திருநந்தார். அது தவிர இப்போ ஆசிரமத்துக்கு ஆச்சாரியாக வரக்கூடிய பிரகலம் ஆண்டவன் அவரும் அவதரித்தது இந்த திருநாள்ல. இஞ்சிமூர்த்தி வைஷ்ணனுடைய
பிரபாவமானது மிகவும், அதாவது வாசாம கோஷம் வாசமே எட்டாது அப்பழுக்கற்ற ஒரு பூர்வாசிரமத்திலே அருணைகாந்தியாக விளங்கியவர். உஜ்ஜீவர்த்தி பண்ணி தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்துகிறவர். வித்யாபியாசத்திற்காக பல இடங்கள்ல சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர். ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட சத்தீஸ்வராக நால்பாகம் பெரிய சுவாமி நரசிம்மதாசாச்சாரியர் இருந்தார். இன்னும் சில மகான்கள், அதாவது பரகாலத்துல ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி இவெல்லாம் சதீர்த்தர்கள். இந்த 5 காலத்தில் கோஷ்டிபுரம் சுவாமி எல்லாம் விசித்திரா காட்சி விட்டார்கள். கருடபுரம் சுவாமி, கோஷ்டிபுரம் சுவாமி, நிறைய சுவாமிகள் விசித்திரா இருந்தார். அதுல ஆச்சாரத்துல துளி கூட வழுவாது தானும் அனுஷ்டித்து மற்றவர்களையும் சிஸ்டர்களாக இருக்கும்படியாக பண்ண ஐஷிங்கர், அதாவது ஆன்மீக கலட்சம் சாதிச்சு அவர் பண்ண காரியங்கள் பிரசித்தமான காரியங்கள். தான் பட்ட கஷ்டங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பின்னாடி வரவா படக்கூடாது. அதுவும் சாஸ்திரவாசிகளா துர்லபம். அந்த காலத்துல, இந்த காலத்துல இந்த ஜிஎஸ்டி மாதிரி இன்னும் பல ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு. அவள்லாம் அங்கங்க அத்தியானம் பண்ணுவாளும் சரி, வேதாத்தியனம் பண்ணுவாளும் சரி, அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உபகாரம் பண்றான். அந்த மாதிரி அந்த காலத்துல வித்வான்கள் ஆதரிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு 25 வருஷ காலம் அப்படி ஆகி போச்சு. அதனால வைதிக காலத்து பிள்ளைகள்லாம் லௌகீக படிப்பை படித்து உத்தியோகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுது. அவளுக்கு தன் குழந்தைகளை திருவாரூரும் அவன் பார்த்து போன்றது அவளுக்கு இருந்தாலும் கூட நாம் கஷ்டக்காரம் இது காலம் போறதுக்கு கல்வியினுடைய கொடுமையானது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் நம்ம பசங்க சாப்பிடக்கூடாது. அதுங்க ஏதாவது திருவாரூர் சங்கல்பம் இருந்தா அதுங்க பழகிட்டோம். நம்ம மாதிரி வைத்திய படிப்பு படிச்சோ சாஸ்திர படிப்பு படிச்சோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்திதியில, அதாவது 1957, அதாவது இந்த ஆண்கள் இங்க ஆண்டான அந்த காலத்துல இருந்தே அவளுக்கு வைதிகத்துல ரொம்ப சிரமம் ஏற்படுது. அதனால பசங்களை ஏதோ படிக்க வச்சு வேலைக்கு கூப்பிட்டே பண்ணிட்டா. ஆனா ஐஷிக இப்படியே போயிருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் போடுமே அப்படின்றதுக்காக ரொம்ப தீர்க்கமாக நல்லா தீர்க்க ஆலோசனை பண்ணி, அதுவும் மதுராந்தகத்துல துவயம் விளைந்ததுக்கு கஷேத்திரத்துடைய மகிமையோ ஒரு அழகான மகிமை. அதுவும் எதிர்க்க புஷ்கரணி அனுஷ்டானம் பண்றதுக்கு சௌரியம். ஒரு இடம் வாங்கி கட்டுறதா கூட அதுல வைதிகத்தை ஏற்ற மாதிரி இப்போ ஆதெல்லாம் கட்டுறோம். பெரியவாள்லாம் இருந்த ஆசை இப்போ மாம்பழத்திலேயே எடுத்துனா கூட முன்னெல்லாம் நிறைய பேர் கிணறு இருந்தது. அவள்லாம் பெரியவா இருந்தா, அவளுக்கு பெரியவா இருந்தா அவள்லாம் கணக்கு உபயோகப்படுத்திருந்தா, கணக்குக்காகவே வச்சிருந்தா. அவருடைய சந்ததிகள் இதெல்லாம் இவ்வளவு பெரிய பராமரிக்க முடியாது. சரி, ஜாயிண்ட் வெஞ்சர்ல போய் வித்துருவோம், கணத்தை மூடிடுவோம். கணத்தை மூடினா அது ஒரு 10 அடி கிடைக்கும் நமக்கு அப்படின்னுலாம் பண்ணி எங்கேயும் கிணறு இடமா இல்லை. அத்தி பூத்தாமல் எங்கேயோ சில இடத்துல இருக்குமே தவிர அது கூட எடுக்க முடியாது. ஒரு சின்ன ஓட்டை கூட அதுல இருந்து வைக்கலாம். அது இடிச்சா மேல எங்கேயாவது இடிக்கவும் இடிக்கும். இப்படியெல்லாம் மாம்பழத்திலே அந்த துர்பிஷம் வந்து கிணறு இருக்கிற ஆண்களே கூட கிடைக்கல.
அப்படி அதே மாதிரி இன்ஜினியர் அந்த பாடசாலையை கட்டும்போது தீர்த்தாமரத்துக்கு வேண்டியதாக வசதி அழகான ஆச்சரியமான புஷ்கரை. அதை தவிர அந்த காலேஜில் அத்தியாபகர்கள் அதாவது வித்வான்களுக்கு தங்கறதுக்காக 10 இடங்களுக்கு அதுல 2 பகுதியும் 2 கடை எடுக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான நிர்வாகங்கள்லாம் பண்ணி அந்த வைதிகத்தை குறைவில்லாம அந்த எண்ணத்தோடயே ஆரம்பிச்ச அந்த மாதிரியே தான் வைதிகம்லாம் இருந்தா. வித்தியார்த்திகளும் ரொம்ப வைதிகமா இருந்தா. இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இதுதான் ஏதோ சிக்கன்றது அந்த காலத்துல பூர்ணமான சிக்கன் இருக்கு. இப்பெல்லாம் அந்த சிக்கன் லீவ்ல போனா அந்த சிக்கன் காணாம போயிடும். திருப்பி பாடசாலைக்கு வந்து அந்த சிக்கன் வரும். அப்படி ரீதியில ஆகிப்போச்சு காலம். அந்த பாடசாலையில படிக்காத வாசிக்காதவா கிடையாது. சொல்லுவா அந்த பாடசாலையில காலை வச்சா போதும், அவனுக்கு பிற்காலத்துல அவன் ஒரு நாள் வயசுக்கு கஷ்டப்பட மாட்டான், ஜீவனத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வேலையாவது அந்த பாடசாலையில காலை வச்சு படிச்சுக்கணும். அவன் அதே மாதிரி யாருமே சோட முடியல, யாருமே கஷ்டப்பட்டான் அப்படின்னு இல்லை. அவன் படிச்சுட்டு ஆந்திராவில் அப்ப நிறைய சம்ஸ்கிருதத்துக்கு வாத்தியார்களுக்கு ரொம்ப மதிப்பு. நிறைய பேர் ஆந்திராவுக்கு போனான், திருப்பதி ஆந்திரா இப்படிலாம். அந்த மாதிரி வித்வான்கள் கூட பண்ணி பழைய வித்வான்களுக்கு வருமானம், அதாவது வைதிகாலுக்கு வருமானம், சாஸ்திரத்தில் வருமானமே கிடையாது. வேத பாராயணம் பண்ணாலும் வைதிகாலுக்கு எங்க வரும்? அங்கங்க சாஸ்திர நடத்தினதான் வரும். அந்த சதஸானது அந்த காலத்துல பெரிய பெரிய சமஸ்தானங்கள்லாம் சாஸ்திரம் நடக்கும். அதாவது மைசூர்ல, திருவாங்கூர், பட்டுக்கோட்டை சமஸ்தானம், இப்படி அங்கெல்லாம் தான் நடக்கும். அங்கெல்லாம் போனாதான் அவளுக்கு ஏதோ வரும். அதை வச்சுட்டு வெற்றி கொள்வார். அதுக்கு அவன் நடந்தே போயாகும். அப்படிதான் சாப்பிடு பாத்தார் ஆகிடுங்க. ஏன் நாமளும் தான் சர்ச் பண்ணுவோமே அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த சதத்துல வரவாளுக்கு அந்த சதது சம்பாவனைய தவிர சார்ஜுன்னு கொடுத்து ஆரம்பிச்ச முதல் சதத்து ஐஷியர் தான். ஏன்னா அந்த திரவியத்தான் இருப்பாரு. சார்ஜ் அவ தனியா போட்டு வந்திருக்கா. நம்ம பண்ற 1000 ரூபாயில சார்ஜுக்கு செலவிக்கணும்னா அந்த காலத்துல 5 ரூபாய் சார்ஜ் ஆகணும், 5 ரூபாய் குறைஞ்சு கொடுங்க அப்படிங்கிற சார்ஜை கொடுத்து பண்ணியாச்சு ஐஷியர். இன்னைக்கு அதே சதத்துக்கு அப்ப சம்பாவனை பண்ண வைத்திருக்கும். இப்போ வந்து 10,000 கொடுத்தா கூட இங்க முக்கரசிகர் 10 நாள் சர்வ் பண்ண 10 நாளைக்கு மனுஷன் இருந்தா. இப்போ 1 நாள் 2 நாள் சர்வ் பண்ணா கூட மனுஷன் வரமாட்டேங்கிறான். அவங்களுக்கு உத்தியோகம் இருக்கு, அவங்க காரியம் இருக்கு. ஆக சம்பாவனையும் நிறைய கொடுத்து இது பண்ணா கூட அந்த மாதிரி வித்வான்கள் ஒரு விஷயத்தை சொன்னா அதுல விஷயம் தானம் பண்றது ஒரு அழகு. அதுல கேள்வி கேட்டு அவளுடைய ஞானத்தை அதிகமாக்குவார். இப்ப என்னாச்சு, அவன் சொல்லட்டுமே, அவன் சொல்லச்சேயே கேள்வி கேட்கணுமா அப்படின்னா நமக்கு இப்ப புதுசா வரவனுக்கு என்னடா இது நமக்கு ஒன்னே கேள்வி கேட்கறது பயம் வந்துன்னா அதுவே சாத்துல பாதிக்கூடும். அந்த மாதிரி மனோபாவம் இப்ப வந்துருக்கு. அந்த காலத்துல அவரை கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல அளவுக்கு அவளும் வருவா. பழைய காலத்துல வித்வான்கள் சாத்துல பார்த்தோம்னா கேள்வி கேட்கறதுக்கு பயப்படவே மாட்டான், பதில் சொல்லுவா. இப்போ கேள்வி கேட்டாலே அதுக்கு மேல் சாத்துல போக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம நான் கேள்வி கேட்கறேன் விடுறோம் அப்படின்வா. ஆக சாதத்தை நடத்துறதையும் இன்னைக்கு இப்போ மாதிரி இப்படிலாம் சாதத்தை உண்டு பண்ண முதல் பெருமை சன்னதிக்கு தான் உண்டு. அதுவும் இந்து கோட்டேஷனுக்கு தான் உண்டு. பாடசாலை, அதுக்கப்புறம் ரிசவப்பிரியா பத்திரிகை, இவைகளோட
அவருடைய ஆத்ம குணங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் அந்த ஐஷியனுடைய ஆத்ம குணம் வச்சிருக்க மாட்டார். காந்தி சாந்தி தயாதிரி சுககுணி மகாந்தா புதாகிரேஷம் அதெல்லாம் அனுபவிச்ச மகான்கள் நிறைய பேர் ஜீவனத்தை சேவிச்சு அனுபவிச்சவர் நிறைய பேர். இப்போ அந்த ஐசியத்தினுடைய ஆச்சரியத்தவர் வேறு வேறு சிலர் தான் இருக்கார். அதுல இப்போ பிரிதராக இருக்கிறவர் அவருக்கும் இந்த மாற்றி பிரிவு 100வது நிமிஷம் முடிய போகுது. இப்படி அந்த ஐஸ்வர்ய காலத்துல அந்த ஐஸ்வர்ய ஞானத்தையும் ஆச்சார அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐஸ்வர்ய அனுபவத்தினால அவர் கனவு கனவு பலிச்சது அது பலிப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஐஸ்வர்யம். அது எவ்வளவு பரிசிரமப்பட்டா அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பாடசாலைக்கே ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது அப்படின்னா, இந்த பசங்களுக்குலாம் இலை வாங்கி போடுறதே சிரமமா இருக்கு, கல்வி பண்ணுறது கஷ்டம், 2 வேலையும் சாதம் பண்ணி போடுறதா கஷ்டம். அதனால கலந்த சாதமாக கொடுத்துருவோம், தட்டை வாங்கி கொடுப்போம், இலையெல்லாம் வேண்டாம் தட்டை வாங்கி கொடுப்போம் அப்படிதான் எதுவோ சொல்ல. அப்போ இது அப்படியே இருந்தது. சத்தியா இருந்தது. மனசுலயே தனியார் பண்ணது கஷ்டம். கலந்து சாங்க கொடுத்துருவோம், அதிக பண்ணி கலந்து சாங்க கொடுத்துருவோம். சத்தியாரணம் பண்ண மாட்டான். சத்தியாரணன்றத கைகள் வளர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஒரு இது வந்தது. அதெல்லாம் ஒன்றும் குறையக்கூடாது அப்படின்னு விஜயரசிகர் ரொம்ப அது அப்புறம் புதுசுவாமி ஐஷிகரும் சேர்ந்துட்டு அந்த பாடசாலையில வைத்தியம் சொல்லி கூட குறையக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் அவரோட ஜாகிரதா இருந்தா. இப்போ அந்த மாதிரி பிரிவா கிடையாது, எடுத்து சொல்றதுக்கும் பிரிவா கிடையாது. ஏதோ ஒரு ரீதியில போயிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் அந்த இன்னைக்கும் அவருடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய வெகு சிலர்கள் இன்னைக்கும் இருக்கா. அப்படிப்பட்ட ஐஷியனுடைய திரேஷத்திலிருந்து ஆண்டவனும் அந்த பாடசாலையில வித்தியார்த்தியா இருந்தவர். அதனால அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால அவரை இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அதனால அவருடைய திருநட்சத்திரம் அவருடைய திருவிழியை சார்ந்த சிஷ்யர்கள் கொண்டாடி அவருடைய அனுகிரகத்தினால எல்லாரும் தேவனும் இருக்கார். இந்த ரீதியில சூரத்தாரனுடைய அதிமானுஷ ஸ்தவங்கிற ஸ்தோத்திரத்துல 14வது ஸ்லோகம் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம். முக்த சிசு படதலே சைதோதிதம் தன்வா ஜகந்தி விவருஷே சவிகாசமேவ ஐஷீமிமாம் தவ சக்தி மதர்பிதவ்யாம் அவ்யாஜத பிரதேசே கிமிஹாவதீர்ணா. இந்த மார்க்கண்டேயனுக்கு பெருமாள் ஆலினியில சேவை சாய்ச்சார அந்த பிரபாவத்தை சொல்லி சொல்லி மாறல இந்த ஸ்லோகத்துல. அது எப்படி முக்த சிசு ரொம்ப பாலன் எப்படி பெருமாள் மார்க்கண்டேயனுக்கு சேவை சாய்ச்சது எம்பெருமானுடைய பரிவாரம். அதே மாதிரி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவளுக்கெல்லாம் ஆச்சாரியர் எப்பவுமே சொல்லுவாள், அந்த எம்பெருமானுடைய கிருபையினால்தான் எனக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி அவர் மூலியமாக பிரபந்தத்தை லோகத்துக்கு பிரசித்தியாகினார். இந்த காரியங்கள்லாம் பண்றது யாரு? எம்பெருமான் அனுபவம் இல்லைன்னா முடியுமா? அதனால எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்குமே காரணம். வியாசர் இவ்வளவு காரியம் பண்ணார். வேதத்தை பகுத்து கொடுத்து வேதத்துக்கு லட்சணம் எல்லாம் சொல்லி
பாஷ்யம் சூத்திரம் பண்ணி இவ்வளவுலாம் காரியம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதனால? பெருமாள் எம்பெருமான் அவரிடத்துல அனுப்புரேஷம் பண்ணி அதெல்லாம் பண்ணார். அதே மாதிரி இந்த கூறத்தாழ்வானுக்கு நாலூரான் கண்ணை பிடிக்கிட்டானே, கண்ணை பிடிக்கினா விட்டு பாஷ்யம் கூறத்தாழ்வான் எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்க. எத்த கொண்டு திவ்ய சக்ஷுஷை கொண்டு பெருமாள் ஒரு சக்தி தர ஆழ்வாருடைய வைபவத்தை லோகத்தை மொத்தம் பரமனோடத்துக்காக நாலூரான கொண்டு அதுக்கு பாஷிகாரனுக்கு வர வேண்டிய ஆபத்தை தன்னுடைய ஆச்சாரனுக்கு வர வேண்டிய ஆபத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதற்காக பலியானவர் கூறத்தாழ்வான். தன் கண்ணை பறி கொடுத்தார். அதை பத்தி கவலைப்படல. அதுக்காக அவர் காரியம் எதுவும் நினைக்கல. எம்பெருமான அனுபவம் இன்னும் அதிகமா இருந்தது அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு திவ்ய சக்தி கிடைச்சது. இதெல்லாம் எம்பெருமான அனுகிறதுனால. அதே மாதிரி அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தான். அது எதனால? எம்பெருமானுடைய பரம் கிருபையினால திவ்ய சக்தி கொடுத்தார். அவன் பார்த்தான். அக்ரூர் அக்ரூருக்கு அருவம் பண்ணியிருக்க பெருமாள். யசோதைக்கு பெருமாள் பெருமாள் வாயிலேயே வையவேழு கண்டால் பிள்ளை வாயில இதுல அவன் கண்ணன் தன்னுடைய குழந்தை வாயிலேயே 7 வரையும் பார்க்கும்படியா ஒரு நிலைமை உண்டு பண்ணார் பெருமாள். ஆழ்வானுக்கும் பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு? ஆழ்வான கூறத்தாழ்வான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கூறத்தாழ்வான் மன்னார் என்ற பிரசித்தமான ராஜமன்னார் கோவில்ல ஹரித்ரா நதின்ற ஒரு பெரிய தடாகம், அதுல தனக்கு தான் எப்ப பண்ண ஜலக்கிரீடைகள்லாம் அதெல்லாம் அந்த ஹரித்ரா நதியில கூறத்தாழ்வானுக்கு பிரத்யேகமா காமிச்சிருக்காரு. எப்ப நடந்தது? கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. அந்த ஜலக்கிரீடைய மன்னாருடைய ராஜமன்னார் கோவில்னு பேர். அங்க இருக்கிற ஹரித்ரா நதியில பெரிய தடாகம், அதுல ஆழ்வார் அனுபவிக்க முடியாது பண்ணார். அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் தேவப்பெருமாள் இந்த வேணுகோபாலன் சாத்துப்படி சாய்க்கிற கோலத்தை கொண்டு ஆயர்பாடியில அவன் பண்ண லீலைகள்லாம் காமிச்சேன். அதெல்லாம் கூட நிகடேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தே அதுனாவி மிருக்கியமானம் அப்படின்னு கோபால விஷயத்துல அனுபவிக்கிறார். நிகடேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தே அதுனாவி, அதாவது வேதங்கள் இன்னும் பரப்புரை யாரும் தேர்ந்து வருது. அப்படிப்பட்ட எம்பெருமான நான் என்னுடைய அருகில பல இடங்களில் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சாதிக்கிறேன் இந்த ஸ்லோகத்து மூலியமா. நிறைய காரியங்கள் தேவநாயகர் விஷயமாக சுவாமி தேசிகன் சாய்க்கும் பொழுது, பிரம்மாண்டேரபி பரிதம் கிங்குர சத்திய தஸ்ய கஸ்மாரணு அனுக்கிருஷம் உதாரம். அதாவது நாம சாதாரண ஆகாரம் சாப்பிட்டா அந்த அந்த சாப்பிடுச்சே வயிறு இருக்கும். ஆனா அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஜீரணமாயி போடும். ஆனா
இந்த உலகத்தை மொத்தத்தையும் பிரளய காலத்துல இந்த உலகம் உண்ட பெருவாயின் இருக்கானே, அவன் அந்த மொத்தத்தை தன் வயிற்றுல இடமே இல்லாம எல்லா சேத்தனா அச்சேத்தனங்களையும் பல ஆயிரம் வருஷங்கள் அதை அப்படியே வயிற்றுல வச்சுருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த பெருமாளுடைய திருவயிற்றிலேயே ஒரு பக்கம் பிராமணர்கள்லாம் வேள்வி நடத்துறாங்க, இன்னொரு பக்கத்துல ராஜாக்கள்லாம் அவருடைய ராஜ்யத்தை நடத்துறாங்களாம். இந்த அதாவது திரைவர்ணி காலத்துல அதுக்கப்புறம் இந்த வேளாளர்கள் இவர்கள்லாம் தங்களுடைய காரியத்தை பயிரிடலாம். அதுக்கப்புறம் கங்கை யமுனை நதிகள்லாம் இருக்குல்ல, அதுங்கள்லாம் அந்த காலத்துல பெருக்கிறது ஓடுறதுதான். இப்படி அது காரியங்களை துளி கூட விடாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாமே வயசுல இருக்கு, சேத்தனா சேத்தனன்ற பிரிவே இல்லாம இருக்குன்னு நம்ம சொல்றாரு. பழைய காலத்துல சேத்தனா சேத்தனம் ஒன்றி இருக்குன்னு சொல்றா. ஆனா மார்க்கெட்டுக்கு சேவை சாய்க்கிச்சே அந்த உலகத்துல இருக்கிற பிராமணர்கள் அவர்களுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, சத்திரியர்கள் அவருடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, வைஷ்யர்கள் அவருடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, ஜலங்கள் அது பிரவாகம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி பார்த்தா அவருக்கே பிரமிப்பு உண்டாச்சு. இந்த மார்க்கெண்டையன் பாண்டவர்கள்ட்ட சொல்ற, அத பொய்க அழ்வார், பாலன் தனதுருவாய் எழுளகுண்டு ஆளிலே மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்ப ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ தொலைகூர் குன்னெடுத்தாய் சொல்லு அப்படின்னு பெருமாளையே கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அவன் தான் போய் சொல்ல முடியாது, நமக்கு ஒண்ணுமே சொல்லாது. அதே மாதிரிதான் மார்க்கண்டேயனும் இந்த பெருமாளுடைய விஷ்ணுரூபத்தை பார்த்துட்டு மகத்ஹி ஏதத் அசிஞ்சம் ஏதாகம் திருஷ்டவான் பிரபு, பெருமாள் எனக்கு சேவை காமிச்சார, எனக்கு நான் உண்மையா பார்த்தனா அப்படின்னு எனக்கு பிரமிப்பு ஏற்படுது. அச்சித்தியம் என்னால திருப்பி நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இதுவரை பார்த்தது மொத்தம் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனாலதான் இங்க அதர்க்கிதவ்யாம் இமாம் சக்தியும் அப்படின்னு சாய்க்கிற ஸ்லோகத்துல அதர்க்கிதவ்யாம் இமாம் ஐசீம் இமாம்னு வருது இல்லையோ, அதுக்கு இமாம் சக்தி. இப்படி ஒரு ஆச்சரியமான அவனுடைய சக்தி இருக்க, இது யாராலையும் இப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு. ஆக எம்பெருமானுடைய அவ்வியாஜ காருண்யம் தான் இதுக்கு காரணம். பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்திடந்தது கண்டும் தெரியகில்லி அப்படின்னு ஆழ்வாரும் விஸ்மயிச்சு போறாரு. இவ்வளவு பெருமாள் மார்கண்டேயனுக்கு புராணங்கள்லாம் சொல்றது, மார்கண்டேயனுக்கு இப்படி சேவை சாதிச்சார், யசோத வாயில பெருமாள் தன் வயசுல ஒரு காமிச்சார் அப்படிலாம் சொன்னா கூட இன்னும் யாருக்கும் இதுல ஒரு இது தினமான இது வரலையே அப்படின்னு. அதனால இவன் தான் ஜெகத்காரணன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அடுத்ததாக 15வது ஸ்லோகம். பிரம்மே சமஜ்ய கணனார்க்க பங்க்தௌ இந்திரானுஜத்வம் அதிதே ஸ்தனயத்வயோகாத் இக்ஷ்வாகுவம்ச யதுவம்ச ஜனிஷ்ட ஹந்த ஸ்லாக்யான்யமூடி அனுபமஸ்ய பரஸ்ய தாம்னஹ. இப்ப இவ்வளவு நாளி பெருமாள் இவளுக்கு சமமாக
லோகத்துல நீ எண்ணப்படுகின்ற பிரம்மருத்ராதிகளை சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மற்ற தேவர்கள் அதுக்கப்புறம் இக்ஷாவம்சத்துல எம்பெருமான் பிறந்தது, எது வம்சத்துல பிறந்தது, இந்த வரலாறுலாம் சொல்லி இப்படி இவர்களெல்லாம் காட்டிலும் உயர்ந்த தத்துவம் எம்பெருமான் தான் சாய்கிறார். பிரம்மேச மத்திய கணனார்க்க பங்கௌ இந்திரானுஜத்வம் அதிதே ஸ்தனயத்வ யோகாத் இக்ஷ்வாகுவம்ச யதுவம்ச ஜனிஷ்ட ஹந்த ஸ்லாகான்யமூனி அனுபமஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அனுபமஸ்யன்னா ஒப்புயர்வற்ற, அவனோட ஒப்பிட முடியாதபடி இருக்கக்கூடியவன். பரஸ்ய தாம்னஹா பெருஞ்சோதியான எம்பெருமானுக்கு பிரம்ம ஈச பிரம்மன் சிவன் இவர்களின் மத்திய கணனா இடையில் ஒருவராய் என்னுவது, அதாவது பிரம்மா சிவன் நடுவுல விஷ்ணு அப்படின்னு ஒரு அவதாரத்துல சொல்ற. அதிதேகே அதித்தியினுடைய தனயத்துவ யோகாத்து பிள்ளை என்ற நிலை கூடியபடியால் அர்க்கபங்கௌ 12 சூரியனின் வரிசையில் கணனா ஒருவராய் எண்ணுவதும் அதிதேகே தனயத்ய யோகாத்து அதே அதித்தி மைந்தனாய் வந்தமையால் இந்திரானுஜத்துவம் தேவேந்திரன் உபேந்திரன் என்ற நிலையும் இக்ஷ்வாகு என்ற சூரிய வம்சத்து முதல்வனின் பரம்பரையிலும் எது என்ற சந்திரவம்ச தொடரிலும் ஜனிஷ பிறவியும் ஆகிய அமுனி இவை யாவை அவதாரங்களும் பரஸ்யதாம்னஹா பரஞ்சோதியாயும் அனுபமஸ்ய ஒப்பாரி இல்லாதவருமான தவ தேவரியருக்கு சாக்கியானி உயர்வானியே அந்த வியப்பு. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, எம்பெருமான் முதல்ல பிரம்மா சிவனுக்கு நடுவில் விஷ்ணுவா ஒரு அவதாரம் பண்ணார். ஆனால் லோகத்துல 3 பேரையும் ஒன்னா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஆதித்ய ஆண்டவர்த்தியாக எம்பெருமான அங்க 12 சூரியன் நடுவில் அவரே சொன்னார். அதுக்கப்புறம் ஆதித்ய உபேந்திரனாக அவதாரம் பண்ண பெருமான் இந்திரனுக்கு தம்பியாக. அப்புறம் இஷ்வாகு வம்சத்துல அவதரிச்சார். அப்புறம் எது வம்சத்துல அவதரிச்சார். இப்படி எந்த வம்சத்துல அவதரிச்சாரும் அவர் யாருன்னா அவர் வேற இல்லை, அவர் தான் பரமபத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் யாரோடையும் ஒப்பிட முடியாதவன். அவனுக்கு ஒத்தாரும் இக்காரும் இளையாய மாமாயன் அவன் அப்படின்றத சொல்றாருங்க. எம்பெருமானுக்கு பிறப்பு உண்டுன்னு ஒத்துருக்கா. ஆனா அந்த பிறப்புன்றது கர்ப்ப சம்பந்தம் இல்லாத பிறப்பு. அதாவது 4 கூறத்தாக, அதாவது சேர்ந்தான் வசதியான உண்மையான பரதத்துவம் சொல்றதுக்காக பாஷிகார அந்த சாந்தசபை கூட்டு வரதுக்குள்ள கூறத்தாழ். அப்போ கூறத்தாழ்கிட்ட கேள்வி கேட்குது. இச்சாவதீர்னு புரசாசன கர்ப்பவாசா சாத் சேத் உதாகரணம் ஏஷ விமர்சனீயா கர்ப்பே வசாமி பரிவேஷ்டே ஜராயுணாகம் மாசான் பகூன்னு இது மகேஸ்வரா கத்திய காமஹா அப்படின்னு உங்க கடவுள் அவன்
இதுவா உபேந்திரனா பிறந்திருக்கான், விஸ்வாவம்சத்துல பிறந்திருக்கான், யசோதைக்கு பிள்ளையா பிறந்திருக்கான், ஜாய்க்கு பிள்ளையா பிறந்திருக்கான். இப்படி எல்லாம் கர்ப்ப மாசம் உடையவன். ஆனா ருத்ரன் எங்கேயாவது கர்ப்பவாசம் உடையவனா நீங்க சொல்ல முடியுமா? அது மாதிரி சிவனுக்கு கிடையாது அப்படின்னு அவனுக்கு நாளூரான் சொல்ல, அதுக்காக இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற. அதனால பெருமானுடைய அவதாரத்தை சொல்லி அப்படிப்பட்ட அவதாரம் இருந்தால் அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு அஜாயமா. இதுக்கு சுத்தியானது அஜாயமாகணும் பகுதா விஜாயத்தை கஸ்தி தீரா பரிஜானம் செய்யணுங்கிற ரீதியில சொன்னார். ஆக எம்பெருமான் அவதாரம் எதுக்கு பண்றான்? அதை பண்ணிட்டு கீதையில அவனே சொல்றான், அவஜானந்தி மூடாகன். என்னுடைய அவதாரத்தை பத்தி அவரால் அறிய முடியாது அப்படின்னு கீதையில அவஜானந்தி மூடாக, என்னுடைய பிறப்பை அறியாதவர்கள் அவர்கள் மூடர்கள் அப்படின்னா. எது மூடம்? சீத்தையை விட்டு போய் அழுதானே, இதெல்லாம் திருமணக்கு பரதத்துவ காரியமாச்சு. ஒரு குரங்கு பின்னாடி போய் அதுக்கு ஒரு பரதத்துவம் அப்படின்னு சொன்னா அவனுடைய காம்பீரியம் எந்த சமயத்திலையும் குறையக்கூடாது. கேட்டா சீத்தைக்காக அவன் எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சமாதானம் சொல்றீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க. அதுதான் பெரியவாள். அதனாலதான் பெரியவா என்ன சொன்னா, அதெல்லாம் அபிநயங்கள், அத்தை வச்சுட்டு நீங்க பெருமாள் பரதத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷ தேகினாம் சேஷ்டாம் ஈசன்னபி மகாயோகி தேன வஞ்சயத்தே லோகான். மனுஷர்கள் பண்ணக்கூடிய சேஷ்டங்கள் மொத்தம் ஈஸ்வர மகாயோகியான ஈஸ்வரத்தை கூட இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேன வஞ்சியத்தே லோகான், லோகத்துல சில பேரை வஞ்சிக்கிறதுக்காக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக எம்பெருமான் அவனுடைய பரதத்துவம் ஒரு நாளும் குறையாது. நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம். அதனால எத்தனை அவதாரம் எடுத்தா கூட அவனுடைய அபகத பாபத்தெல்லாம் போகவே போகாது அப்படின்னு சாய்கிறது. அதனால இப்படி அவதாரங்கள் எம்பெருமானுக்கு பெருமையான தவிர தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதுல பிரம்மேச மத்திய கணமா, பிரம்ம ஈஷ மத்திய கணான்னு சொல்ற. அதாவது பிரம்மாவோடையும் சிவனுடையும் சமமாய் மத்திய கணனா அப்படின்னா நடுவுல. கணன சப்தம் ஏன் போட்டார் அப்படின்னா, கணனா என்பது அது மனசாலையும் எண்ணலாம், கணிக்கிறதுனாக்க விரலையும் எண்ணலாம். அதாவது காதுல கேட்ட உடனே ஓஹோ இது 3 பேரும் ஒண்ணா அப்படின்னு படுறது. விரல விட்டுன்னா கூட 1 2 3 இது மத்திய விரல வருது. அதனால 3 பேருக்கு ஆஹா எண்ணினாலும் அப்படின்னு சொல்லு. அதை பார்த்தா ஓஹோ இந்த ஜெகத் சிருஷ்டியில ஏதோ 3 பேருக்கு பங்கு இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சாதாரண மக்கள்லாம் மயங்குவா இல்லையா? இப்போ பல புராணங்கள்ல அவதார காலத்துல பெருமாள் பண்ண உபகாரத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். இந்திரஸ்துதி, அதாவது சமுத்திர மதம் பண்ண உடனே இந்திரஸ்துதி பண்றார்.
இங்க ராமாவதாரம் முடிஞ்ச பிரம்மா, தசமாவதாரம் முடிஞ்ச பிரம்மாதி எல்லாருமே பண்றா. அந்த மாதிரி இப்போ பிரம்மா பெருமாள் பண்ண ஒரு காரியத்துக்காக ததஸ்துவமபி துர்தர்ஷஸ்மாத் பாவாத் சனாதனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்துவம் உபஜிக்மவான் அப்படின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றோம். இப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா அந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவான். என்ன சொல்றான்? பிரளய காலத்துல வயிற்றுல வச்சு காப்பறது அப்படி ஒரு ரட்சணம் பண்ற. சில பேருக்கு மோட்சம் கொடுத்து அது மட்டும் ரட்சணம் பண்ற. இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? இப்போ ரட்சணம்ன்றது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு வஸ்து அந்த அழியாதபடி காப்பாத்துறது ரட்சணம். ஏதோ உண்டாருது, அது காலக்கிழமை போயிட்டு இருக்கு அப்படின்னா அது உண்டாத காரியத்தை வந்து அது சாத பொதுவான ரட்சணம். அந்த வஸ்துவே இல்லைன்னா திருப்பி எப்படி அந்த வஸ்து உண்டாகும்? ஒரு வஸ்து உண்டாருது அப்படின்னு சொன்னா அதை அப்படியே காப்பாத்தினாதானே திருப்பி உண்டாரு சொல்ல முடியும். விதையெல்லாம் ஒண்ணு இல்லாத பண்ணிட்டோம்னாக்கா எதை வச்சு வளைக்கிறது? அதே மாதிரி ஆனா இப்ப பழைய காலத்துல எல்லாத்தையும் வருஷம் இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ ஜீவர்கள்ல சில பேரை பிரபத்தியோ பக்தியோகமா பண்ண வச்சு அவளை பிறப்பில்லாத நிச்சயமா பெருமாளை அனுபவிக்கும்படியாக மோட்சத்தை கொடுத்து வச்சிருக்கானே, அது ஒரு லட்சணம். ஆக பிரளய காலத்தையும் எல்லாத்தையும் தன் வயிற்றுல வச்சு ரட்சணம் பண்றான். சிருஷ்டி காலத்துல யார் அவனை பக்தி மூலியமா பிரபத்தி மூலியமா அடையிறானோ அவனையும் ரட்சிக்கிறான். இதுதான் உண்மையான ரட்சணம். இது யாரால பண்ண முடியும்? அவனால் தான் பண்ண முடியும். அதனாலதான் வாசுதேவ சர்வீச மகாத்மா துர்லபான்னு சொல்ற. எல்லாம் பெரியவா போற ஒரே இருந்தான். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? பத்மாகாந்த பிரணகிதவதி பாலனே அனன்ய சாத்தியே தாராபிஜ்ஞா ஜெகதிகிதனா சம்சயந்தே தயேத்வா. இப்படி லோகத்துல அவதரிப்பது, அந்த அவதாரம் பண்ணி சாது ஜனங்கள் எல்லாம் காத்து அஷ்டத்துக்கள் எல்லாம் அழிக்கலாம் உபகாரம் இருக்க. அதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணார். அப்படின்னால இந்த ரெண்டு பேர் நடுவுலையும் விஷ்ணு சொன்னாங்க. அந்த விஷ்ணுடைய தன்மை இவாளை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்னா ரட்சணம் பண்றக்கூடியவன் விஷ்ணு, சிருஷ்டி பண்றவன் பிரம்மா. அவ கணக்கிலே வச்சுக்குவோம். ரட்சணம் பண்றது சாதாரண காரியம் இல்லை. அதே மாதிரி அழிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. ரட்சணம் பண்றதுதான் கஷ்டமான காரியம். ஆனா அந்த கஷ்டமான காரியத்தை விஷ்ணு பண்றான். அதை கொண்டே விஷ்ணு இவன் ரெண்டு பேரும் காட்டிலும் உயர்ந்தவன் சொல்லுவோம். அதனால்தாங்க மத்திய கணனாகன்னு சொல்றேன். சுவாமி கிருஷ்ணன் கீதையில ஆதித்யானாம் அகம் விஷ்ணு சாய்க்கு. அதுதான் அந்த கொண்டுதான் இங்க கணனா அர்த்த பங்கோ அர்த்த பங்கம்னா சூரியன் வருது சாய்த்தியர்கள். அதுல விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய கடைசி ஆதித்யன். ஆக இவனுக்கு அப்படி துவாதச ஆசிரியர்கள்ல விஷ்ணு அவதாரம் பண்ணாங்க. இது இத்தியாசம் சொல்லிட்டு ஜோதி சாதனம் சொல்லு. ஏன்னா ஏஷ அந்தராதித்தே புருஷோ திருஷ்யதே அப்படின்னு
ஆதித்ய மண்டலத்தில் எழுதியிருக்க பெருமாளை சொல்லப்படுறது. அதனாலதான் இங்க கணனா அர்த்தபந்தோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்திர அனுஜத்வம். அனுஜன்னா தம்பி, இந்திரனுக்கு தம்பியாக பெருமாள் அவதரிச்சார். உபேந்திரன் பேர். ஆக இந்த இந்திரன் இருக்கான அவன் பெருமாளோட காய்ந்தவன். ஆனா உபேந்திரன் வந்து இந்திரன் தாழ்ந்தவன். ஆனா அவனுக்கு தம்பியாக வந்திருக்க. இது எப்படி ஆகுமா அப்படின்னா, ஏன் பல்ராமனுக்கு பெருமாள் கன்னடா படல அந்த மாதிரி உபேந்திரன் இருக்கிற பெருமாள் உண்டு. அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு வம்ச ஜனனி. அதுல இக்ஷ்வாகு வம்சத்துல இக்ஷ்வாகு வம்சம், அதாவது இக்ஷ்வாகு வம்ச ஜனிகி அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு இக்ஷ்வாகு வம்சத்துல வர்றான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னா பிரம்மாவுடைய மானச சிருஷ்டிகள்ல ஒரு அரசன். அவன் விஷ்ணு பக்தன். அவனுக்கு இக்ஷ்வாகுன்னு பேரு. முதல் புருஷன் அவன் தான். அவன் சத்தியலோகம் போனான். அவனுக்கு பிரம்மா என்ன பண்ண, தன்னுடைய திருவாராதனமான ரங்கநாதன் எழுதி பண்ணி கொடுத்தார். அங்கிருந்து அந்த பெருமாளை வாங்கிட்டு வந்து அவன் அயோத்திக்கு வந்தான். ஆனாதான் முதல்ல இக்ஷ்வாகு யாருடா அப்படின்னா பிரம்மாவுடைய மானச புத்திரன். அந்த வசம் தான் பெருமாள். அது அதனாலதான் சுவாமி தேசியம் என்ன அப்படின்னா மனுப்பிரபதி மானிதே மனதிரங்க தாமானிதே அப்படின்னு அபிதி சாய்கிற. இவருக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, இந்த இக்ஷ்வாகுன்றவன் தபஸ் பண்ணும்போது மன்மதன் ரொம்ப உபதிரவம் பண்ணான். நிறைய கணங்களெல்லாம் அவன் மேல ஏறி அவரை மயங்க முடியாது பண்ணு பார்த்தான். அவன் அனுப்பின கணங்களையே கொண்டு திருப்பி மன்மதனே மயங்க வச்சுட்டா இந்த இக்ஷ்வாகு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த இக்ஷ்வாகுடைய வம்சத்தில் தான் பெருமாள் அவதரிச்சார். அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே பெருமாள்கிட்ட பக்தி கொண்டு மறந்தும் புழந்தா மாந்தராக ரங்கநாதனே ஆராய்ச்சி வந்ததுனால அந்த வம்சத்தை பெருமாள் அவதரிச்சார். அதான் அந்த வம்சத்துக்கு ஏற்றம். அதுக்கப்புறம் எது வம்ச ஜனி அப்படி எது வம்சத்தை எடுத்தார். அதாவது எதுன்னு அவர் எதுன்றவர் ரொம்ப சூக்ஷ்மமான தர்மங்கள்லாம் அறிஞ்சவர்.
அதாவது அவருக்கு 2 சம்சாரம். அவன் மூத்தா இளையவர் சண்டையினால இவர் தன்னுடைய யௌவனத்தெல்லாம் இழந்து கழுத்தனை அடைவு சாபத்தை பெற்ற. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, யயாத்தின்னு எதூருடைய தோப்பனர். இந்த யயாத்தி கிட்ட வந்து இவர் எது வந்து தனக்கு எவ்வளவு போகணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அந்த கிழத்தனத்தை இவர் கொடுக்க மாட்டார். அதாவது முதல்ல இவர் தோப்பனார் கடவுளாயிட்டார். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிள்ளைக்கு என்ன பண்ணா, அவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் குடும்பத்துல சண்டை வந்ததுனால அவன் வந்து என்ன பண்ணா, அப்படியே வயசாகிவிட்டான். அவன் தன்னுடைய தோப்பனார்கிட்ட வந்து, உன்னுடைய யௌவனத்தை எனக்கு கொடு. கதையை மாத்திட்டான். எதுன்றவர் ரொம்ப இளமையானவர். இந்த யயாத்திக்கு 2 பொண்டாட்டி. அதனால இவர் ரொம்ப கிழனா போயிட்டார். இவர் கிழமையாட்ட உடனே இவர் என்ன போயிட்டு, சரி நம்ம பிள்ளைகிட்டே போய் அவனுடைய யௌவனத்தை நம்ம வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு திருப்பி அவங்ககிட்டயே அந்த யௌவனத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அப்பா கிட்டே வந்து யாசிக்கிறார். கேட்டா கொடுத்தார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த அவருடைய தோப்பனாரே வந்து கேட்டார், திருப்பி எனக்கு என்னுடைய யௌவனத்தை கொடுக்க கேட்டார். அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதனால கோபம் அடைஞ்ச யயாத்தி என்ன பண்ண, இவருக்கும் இவர் அதாவது இவருடைய பிள்ளைக்கு பின்னாடி வந்த வம்சத்தாருக்கும் அரச பதவியே கிடையாது அப்படின்னு சமைச்சுட்டார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்படி என்னது நம்ம வம்சத்துல எல்லாருக்குமே இல்லாத போயிடுச்சுன்னா என்ன அழிஞ்சுவிடுனா, அப்புறம் இந்த வம்சத்தை ராஜ்யத்தை யாரும் காப்பாற்ற மாட்டாரு. ராஜ்யத்தை காப்பாற்றலைன்னா ராஜ்யம் நஷ்டமா போயிடும், ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாரு. அதனால இவனுக்கு இந்த யௌவனத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா கொடுத்தா திருப்பி இந்த மாதிரி யௌவனத்தையே ஈடுபட்டு ராஜ்யத்தை தான் காப்பாக்காது கொடுக்குவான் அப்படின்றதுக்காக என்ன பண்ண, இவர் வந்து ராஜ்யத்தை கொடுக்கல, அந்த இளமையை கொடுக்கல. இப்படி அந்த இளமையை கொடுக்காதனால அந்த வம்சத்தை இவர் அதாவது காப்பாற்றி வந்தார். இப்படி எல்லாம் பண்ணி அந்த யுக வம்சத்தை நிறைநாட்டினவர் யயாத்தி. அதுதான் இங்க சுவாமி தேசிகன் சாய்கிறார். பலாத்து உதிர்தாத் யாதவ பிரகாசகான ரீதியில அந்த வம்சத்தை யாதவ வம்சத்தை இவர் தான் கொண்டு வந்தார். ஆக இந்த எம்பெருமானுடைய பிறப்பெல்லாம் சாது ரஷ்டத்துக்காக தான். பல விற்த்தாந்தங்கள் எடுக்கிற, அதாவது அனசூயின்னு ஒரு பத்திவிரத, அவ என்ன பண்ண சிவனை பிள்ளையா பெற்றா. அது சிவனை போல பிள்ளைய பெறணும்னு பார்த்தா, அது என்ன பண்ணார், உடனே
அப்படி அந்த குழந்தை பிறந்ததுன்னா இது அந்த அனசூயன்றவள் ரொம்ப பதிவிருத்த. பெருமாள் பார்த்தார், வயசுல சிவன் பிறந்தான்னாக்கா அவருடைய ஸ்திதிக்கு அது பெருமைக்கு அது ரொம்ப இருக்கு. அதனால அந்த அந்த இது ஒத்து வராது அப்படின்னு அதனால அவன் என்ன பண்ண, பெருமாள் அவளுக்கு கர்ப்பம் தெரிவிக்க பண்ணிட்டார். இதுவும் எம்பெருமை பண்ண காரியம்தான். ஆக அப்புறம் அந்த அனுசூய வயசுலேயே பெருமாளே அவதரிச்சார். ஆக இப்படியெல்லாம் அவளுக்கு எது ஹிதமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் பண்ணுவார். இந்த கருத்தெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் மூலமா சொல்றார். இப்படி ஒவ்வொரு வம்சத்திலையும் பெருமாள் அவதரிக்கிறார். அந்த வம்சத்துக்கு பெருமை வரும்படியாக பண்றார் பெருமாள். ஆக அந்த அவதாரன்ற சப்தமே பெருமாள் தான். நமக்கு எல்லாம் பிறப்பு இறப்பு உடையவர்கள் தான். அவதாரம்னு சொன்னாலே சிவனுக்கெல்லாம் கூட அவதாரம் சொல்ல மாட்டான். இந்த அவதாரன்றது நமக்கு மட்டும்தான், அதான் பெருமாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட கருத்து அமைந்ததாக இந்த ஸ்லோகம். இதெல்லாமே இந்த நாலூரான் சைவத்தை சிவனை பரதத்துவமா ஸ்தாபிக்கிட்டு அவன் எவ்வளவு பாடுபட்டானோ அதுக்காக இந்த ஸ்லோகங்கள்லாம் மொத்தத்தையும் பண்ணார். இப்படிப்பட்ட நீ இந்த அவதாரங்கள் எல்லாம் நீ இழுக்கா சொல்றிய, அந்த அவதாரங்கள் இழுக்கு கிடையாது, அந்த அவதாரத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. அவை எல்லாம் கர்ம சம்பந்தமற்றவை. யாருக்கு எந்த சமயத்துல எப்படி குழந்தைகள் பிறக்கணும், எப்படி அந்த வம்சம் விருத்தியாகணும், இப்படின்றதுதான் சங்கல்பித்து பண்ணக்கூடிய ஒரே திறன் உடையவன் எப்படிமான் தான். அப்படின்றதான் இதுக்காக இப்படி சொல்றார். இத்தனை அவதாரங்களும் சொன்னார். அடுத்ததாக 16வது ஸ்லோகம். துன்னிர்மிதா ஜடரகா தவ திரிலோகி கிம் பிக்ஷணாதியமிருதே பவதா துராபா மத்தியே கதா விசக்ரமிஷே ஜெகச்சேத் துத் விக்ரமே கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா ஸ்யாது. அதாவது இந்த உலகம்லாம் எம்பெருமானுடைய சொத்து. இத நான் சொல்லல, பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்று உடனே விழுங்கி கலந்து உமிழ்ந்து கடந்து இடந்ததும் கண்டு தெளிகட்டின்னு ஆலோசனை. அதனால இவ்வுலகம் மொத்தம் திருவாய்மொழியில நீர் அப்படி சொல்ற. பெருமாள் மாவிலி கிட்ட போய் பிச்சை கேட்ட, தானம் கொடுன்னு. எம்பெருமான் தானே இந்த உலகத்துக்கெல்லாம் எஜமான. அப்படி இருக்கிற இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு இதர மதத்தால் கேட்கிறான். அதுக்குதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய விவரணத்தை நாம் நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமந்தி வேதாந்த தேசிகாய ஸ்ரீமதே பாதுகா சேவ ஸ்ரீமதே வாசக்தி கிருஷ்ணமாரி மகாதேசிகாய ஸ்ரீமதே ஸ்ரீமந்தி ரங்கநாதேசிகாய. அதாவது பல புராணங்கள்ல எம்பெருமான அவனுடைய அவதாரங்களை கொச்சப்படுத்துறார், அவனுடைய லீலைகள் எல்லாம் கொச்சப்படுத்துறார். அதுக்காக ரொம்ப சமப்பட வேண்டியதில்லை, பல விஷயங்களை எடுத்து கொடுக்க. அப்படிதான் இல்லை, எப்படி இருந்தாலும் பரதத்துவம் அவன் தான் அப்படின்னு தான் நிர்ணயம் பண்ணுது. அதுக்காக ஒண்ணு ஒண்ணா கைக்கிற